Hi all. So இந்த வீடியோல நாம வந்து actually classification model தான் பார்க்கணும். But classification machine learning models பார்க்கிறதுக்கு முன்னாடி what we are going to do, we are going to understand regression னா என்ன, classification னா என்ன, clustering னா என்ன. ஓகே, எந்த இடத்துல எந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்டா? ஸோ இப்போ நாம் வந்து ரெகுலேஷனில் ஒரு 3-4 மாடல் பார்த்துருக்கோம். சிம்பிள் லீனியர் ரெகுலேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து வேறு என்ன நம்ம ரெகுலேஷன்ஸ் பார்த்துருக்கோம், பார்த்தா தெரிஞ்சிடும். சிம்பிள் லீனியர் ரெகுலேஷன், ரிட்ஜ் ரெகுலேஷன், லாசோ ரெகுலேஷன், எலாஸ்டிக் நெட் ரெகுலேஷன். ஓகே, ஸோ 4 ரெகுலேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஜிஸ்டிக் ரெகுலேஷன், சரியா? ஸோ இந்த லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு கேட்ச் இருக்குது. அது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ரைட்டா? ஸோ அதனால தான் இந்த டைமில் நம்ம ரெகுலேஷன்னா என்ன, கிளாசிஃபிகேஷன்னா என்ன, கிளஸ்டரிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் மிஷின் லேர்னிங் மாடல்னா என்ன, டைப்ஸ்னால் என்னன்னு பார்த்துருப்போம். டீட்டெயில்டாக ஒன்றொன்னே நம்ம வந்து தனித்தனியாக பார்த்துருக்க மாட்டோம். எதுக்கு நம்ம ரெகுலேஷன் பண்ணுறோம், எதுக்கு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம், கிளஸ்டர் என்ன மாதிரி சாம்பிளில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துருக்க மாட்டோம். So in the video we are going to take a look at it, சரியா? So this is going to be difference between regression classification and clustering, சரியா? ஸோ இதை தான் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிஷின் லேர்னிங் மாடலோடைய 2 டைப் பார்த்துடலாம். ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங் மாடலில் 2 டைப் மெயினாக. ஒன்று வந்து சூப்பர்வைஸ்ட், இன்னொன்று அன்சூப்பர்வைஸ்ட். ஓகே, ஸோ இப்போது சூப்பர்வைஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் இருக்கும், ரைட்டா? ஸோ நாம் மெயினாக பார்த்துக்கூடாது, மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. நாம் மெயினாக பார்க்குறது ரெக்ரெஷன், அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய மிஷின் லேர்னிங் மாடலில் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் 2 மெத்தட். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் உங்களுக்கு வந்து கிளஸ்டரிங் வரும். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். வி ஸ்டார்ட் ஃப்ரம் கிளாசிஃபிகேஷன், மூவ் டு ரெக்ரெஷன்லேருந்து தென் வி மூவ் டு கிளஸ்டரிங், ரைட்டா? ஸோ ரெக்ரெஷன் நம்ம நல்லா பார்த்துட்டோம், கிளாசிஃபிகேஷன் அடுத்து பார்க்க போகிறதுனால வில் ஸ்டார்ட் வித் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு மாடலுடைய அவுட்கம் நமக்கு முதல்ல தெரியுதோ அதான் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் ஓகே, சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா we know outcome, சரியா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ் அ காயின். ஓகே, நீங்கள் ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து என்னென்ன அவுட்கம் வரும்? ஓகே, காயின் டாஸ் போடலாமா? ஸோ காயின் டாஸ், இந்த காயின் டாஸ் பண்ணீங்க அப்படின்னா எய்தர் ஹெட்டு வரும் அல்லது டெயில் வரும், ரைட்? ஸோ அல்லது ஒரு ரோல் அ டைஸ். ஓகே, ஐம் சாரி, ஜஸ்ட் கிவ் மீ ஒன் செகண்ட். ஓகே, ரோல் டைஸ். ஸோ டைஸ் ரோல் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6, இந்த 6ல் ஏதோ ஒரு அவுட்புட் தான் வரும், ரைட்? ஸோ லெட் அஸ் சே எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ எக்ஸாமோடைய ரிசல்ட் என்ன வரும்? எய்தர் பாஸ் ஆர் ஃபெயில். ஓகே, ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். கண்டிப்பாக வந்து பாதி பாஸ் பாதி ஃபெயில் அப்படி வராது. கண்டிப்பாக ஏதோ நீங்கள் பாஸ் ஆகிருப்பீங்க இல்லை ஃபெயில் ஆகிருப்பீங்க, ரைட்? அந்த மாதிரி எதுக்கெல்லாம் அந்த மாடலுடைய அவுட்புட் ஓகே இதுதான் அதோடைய அவுட்புட், இந்த இதில் ஏதாவது ஒன்றில் தான் அது இருக்கும் அப்படின்னு தெரியுதோ அதெல்லாம் கிளாசிஃபிகேஷன், ரைட்டா? ஸோ கிளாசிஃபிகேஷன்லேயே வந்து என்ன சொல்கிறது, நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் ஆக்சுவலி அ ப்ரெடிக்டிவ் மாடல். So it is actually a predictive model.
ஓகே ஸோ ப்ரெடிக்டிவ் மாடல். ஸோ இந்த ப்ரெடிக்டிவ் மாடல் என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இட் பிலாங்ஸ் டு த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். சரியா? ஸோ இது என்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா கேட்டகரைசிங் த டேட்டா. கேட்டகரைசிங் த டேட்டா. ஸோ இதுதான் இந்த கிளாசிஃபிகேஷனோட இது. ஓகே, இந்த டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஆகலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர்ட் அல்லது அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸோ இது எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் வாட் ஒரு டேட்டாவை இது வந்து ஓகே கேட்டகரைஸ் பண்ணி வைக்குது. ஓகே, இது எந்த கேட்டகரி விழும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணணும்னா மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும். மல்டிபிள் கிளாஸஸ். ஸோ இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்களா இந்த அவுட்கம்ஸ் தான் கிளாஸஸ். விழுந்தா ஹெட்டு, விழலைனா டெயில். ரைட்? ஸோ ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, ஹெட்டும் டெயில் நம்ம சிவாஜி படத்தில் காட்டுற மாதிரி நட்டுக்க விழுறதெல்லாம் வந்து வி won't even கன்சிடர். ரைட்? அப்படி நட்டுக்க விழுந்தா மறுபடியும் நம்ம வந்து டாஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட் ப்ரீசெட் கிளாஸில் உங்கள் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த கிளாசிஃபிகேஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் கிளாசிஃபையர். இமெயில் கிளாசிஃபையர் இதில் வந்து ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம். ஸோ நான் உங்களுடைய இந்த ஜங்க் மெசேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரைட்? ஒரு சில மெசேஜஸ் டைரெக்டாக ஸ்பேமுக்கு போயிடும். அது எப்படி ஸ்பேமுக்கு போகுது? அதுதான் இந்த இமெயில் கிளாசிஃபையரோடைய ஒர்க். ரைட்? இந்த மெசேஜ் ஸ்பேம் மெசேஜா நாட் அ ஸ்பேம் மெசேஜா அப்படின்றத பார்க்குறது தான். ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறது, இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் இங்கே கொண்டு வரேன். ஸோ இந்த இமேஜ் என்ன ஆக்சுவலி அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இமேஜஸ் ஆஃப் டாக்ஸ் அண்ட் கேட். ஓகே, இது வந்து இங்கே வந்து கொஞ்சம் டாக்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அண்ட் கொஞ்சம் கேட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமுடைய நிமிஷம் நான் இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எய்தர் டாக் இருக்கும் அல்லது கேட் இருக்கும். ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து இந்த மிஷின் லேர்னிங் மாடல் நமக்கு எதெல்லாம் டாக் எதெல்லாம் கேட்டுன்னு கொடுக்கணும். ரைட்டா? ஸோ இதில் நாம் என்ன சொல்கிறோம், ஓகே இது இது மொத்தமாக உனக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் டாக்ஸ் அண்ட் இதெல்லாம் கேட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து உனக்கு வந்து ட்ரைனிங் டேட்டா கொடுத்துட்டேன். ஸோ நீ என்ன பண்ண, யூ ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரெயின். ரைட்டா? ஸோ இப்போ இந்த இமேஜஸ்லாம் இருந்தால் இது வந்து டாகு, இந்த இமேஜஸ்லாம் இருந்தால் இதெல்லாம். ஸோ தீஸ் ஆர் லைக் சாம்பிள் இமேஜஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம மாடல்லேருந்து நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே நான் உனக்கு வந்து நீ வந்து நல்லா ட்ரெயின் ஆகிட்ட. ஓகே, இப்போ நான் உனக்கு ஒரு டெஸ்ட் டேட்டா செட் கொடுக்குறேன். இதான் என்னுடைய டெஸ்ட் டேட்டா செட். ஓகே, அது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் என்னுடைய டெஸ்ட் டேட்டா செட். நான் இங்கே இது கொடுத்துட்டேன். இதை வச்சு நீ எனக்கு சொல்லு இதில் என்ன இமேஜ், எந்த இதெல்லாம் வந்து டாக் எதெல்லாம் கேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக பைனரி தான். ஓகே, ரெண்டு அவுட்கம் தான். ஓகே, ஸோ எதர் இட்ஸ் அ டாக் ஆர் இட்ஸ் அ கேட். தேர் இஸ் நோ காம்பினேஷன் பிட்வீன் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ். ரைட்? ஸோ இது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் செக் பண்ணுது. ஓகே, இது கேட் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது கேட்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்தது இதை டாக்னு சொல்லிடுச்சு. ஸோ அகெயின் கம்ஸ் அ கேட், டாக் கேட். ஃபைனலாக அது என்னது, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த இமேஜ் வந்து அதுக்கு தெளிவாக இல்லை, இது கேட்டா டாகா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ரைட்? ஸோ இந்த இடத்துல தான் அது வந்து என்ன பண்ணும், மிஸ் பண்ணும். ஸோ நாம் என்ன பண்ணலாம், இது வந்து டாக் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக மிஷின் லேர்னிங் மாடலில் ஒரு ஃபீட்பேக் லூப் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஃபீட்பேக். ஓகே, இந்த ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அது ஒரு விஷயம் பண்ணுது, தப்பு பண்ணால் நம்ம கரெக்ட் பண்ணணும்னு வைங்களேன். ஓ இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கும். ரைட்டா?
ஸோ இப்போ குழந்தைங்களாம் பண்ணுவோம்ல 1 + 1 = 2. ஓகே, குழந்தைங்க என்ன பண்ணுவோம் 1 + 1 = 3 அப்படின்னு எழுதுனா we will say இல்லைப்பா 1 + 1 3 இல்லை 1 + 1 2 அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அது பண்ணும்போது என்ன பண்ணும் கரெக்டாக 1 + 1 = 2 அப்படின்னு எழுதிடும். ரைட்டா? ஸோ அதே தான் இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம். நாம் வந்து அது தப்பு பண்ணும்போது இல்லை இது தப்பு, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான். ரைட்டா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் மாடலோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது டேட்டா, the new data which we are handling has to be placed in a particular class or category. ஸோ இங்கே கிளாஸ் என்ன? ஸோ இங்கே உள்ள கிளாஸ் பார்த்தீங்கன்னா டாக், கேட். ஓகே, இந்த டேட்டா செட்டோட அவுட்கம் அதுதான், எதோ இட் இஸ் அ டாக் ஆர் இட் இஸ் அ கேட். ஓகே, வந்துக்கக்கூடிய நம்மளுடைய புது டேட்டா செட்லேருந்து அதோட ரிலேஷன்ஷிப்பை அனலைஸ் பண்ணி, ஸோ யூ கேன் சி ஆல் தீஸ் த டாக்ஸோட ட்ரைனிங் டேட்டா செட், இது எல்லாத்தோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் செக் பண்ணால் இது டாக்னு வருது. ஸோ இந்த இமேஜை வந்து இது கூட ரிலேட் பண்ணி பார்க்கும், இந்த ரெண்டில் எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு வாட் இட் டஸ், இட் ஜஸ்ட் டேக்ஸ் இட் அஸ் ஓகே, அப்போ இது வந்து ஒரு டாக் ஆர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிளாஸில் கொண்டு போய் இந்த டேட்டாவை ஃபிட் பண்ணுறது தான் இதோட கிளாசிஃபிகேஷனோட ஒர்க்கு. ரைட்டா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா ஏதோ ஒரு டேட்டாவை நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டில், அதாவது பர்டிகுலர் கிளாஸில் கொண்டு போய் ஃபிட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தது வந்து திஸ் இஸ் பைனரி கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ பைனரி கிளாசிஃபிகேஷன். சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டேட்டா செட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பைனரி கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இன்னும் இதில் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அண்ட் மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம சேம் கிளாசிஃபிகேஷன் தான், நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூட அதே தான், பட் மோர் தென் 2 கிளாஸஸ் இருக்கும், ஒரே லேபிள். ஸோ இப்போ இதில் லேபிள் அண்ட் கிளாஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது டாக், கேட். லேபிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே என்னது, அனிமல்ஸ் தான். ஓகே, ஸோ ஒரே லேபிள் தான் இருக்கும். ஓகே, மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி லேபிள் திஸ் என்டையர் டேட்டா செட் அஸ் அ அனிமல். பட் அதுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் கிளாஸஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டாக்னு வச்சுக்கலாம், கேட்டுன்னு வச்சுக்கலாம், விச் எவர் ஒர்க்ஸ். ரைட், ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்ல, இது இப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ணியிருக்க வந்து பைனரி, எய்தர் டாக் ஆர் கேட். ஓகே, ஸோ இப்போ மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்னன்னா சேம் லேபிள். ஓகே, மல்டிபிள் கிளாஸஸ், ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போது டாக்ஸு, கேட்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் வைக்கலாம். ஓகே, பன்னீஸ். ஓகே, இப்போ இன்னும் அனிமல்ஸ் என்ன, ஹார்சஸ். ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோர் தென் 1 கிளாஸ், ஆனால் எல்லாமே பாருங்கள் அனிமல் அப்படிங்கக்கூடிய இந்த டேட்டா செட்டில் இந்த லேபிள் கீழே தான் வரும். ரைட், ஸோ அதுதான் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த கிளாஸஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதாவது ஒரு ஃபிஷ் அப்படின்னா அது ஃபிஷ் மட்டும்தான். ஃபிஷ் cannot be a dog and fish. ரைட்டா? ஒரு ஹார்ஸ் அப்படின்னா இட் கேன் பி ஒன்லி அ ஹார்ஸ், இட் cannot be a cat and a horse. ஓகே, அந்த மாதிரி உள்ளது இந்த மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஒரு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸாக தான் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ரைட்டா? ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கோடைய ஃபேஸ் இது ரெகக்னேஷன். ஓகே, ஸோ இந்த இமேஜை பாருங்கள். நான் இப்போ ஒரு இமேஜ் நான் வந்து உங்களுக்கு லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜில் வந்து மல்டிபிள் பீப்புள் இருக்காங்க.
சரியா? ஸோ இந்த இமேஜை பாருங்கள். ஓகே, we will move it here. ஸோ அந்த இமேஜில் எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஸோ லேபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன், ரைட்? பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் இருக்கு, ரைட்? ஸோ இந்த பர்சனோட நேம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேரின்னு எடுத்துக்கோங்களேன். கேரியோட இமேஜ் நீங்கள் எந்த ஃபோட்டோவில் இருந்தாலும் இட் ஷுட் சே இட் அஸ் கேரி, ரைட்? பட் ஸ்டில் எவ்ரி ஒன் அரவுண்ட் கேரி இஸ் அ ஹியூமன், ரைட்? இப்போ கேட் அப்படின்னா கேட் வந்து எந்த ஃபோட்டோவில் இருந்தாலும் ஷீ இஸ் சப்போஸ் டு பி கேட். அது இந்த ஃபோட்டோவாக இருக்கலாம், இன்னும் நாளைக்கே வந்து கேரி அண்ட் கேட் மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கலாம், ஓகே? இல்லை இன்னும் 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கலாம், வேறு பொசிஷன் வேறு லொக்கேஷன் எங்கே இருந்தாலும் when the machine learning model sees Carrie's image, it should say, hey, this is Carrie அப்படிங்கிறத the model should tell us, right? ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். இதோட லேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன், ரைட்? அண்ட் இது எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ரைட்டா? இப்போ கேரியோட ஃபோட்டோனா கேரியோட ஃபோட்டோ மட்டும்தான் கேரிக்கு இருக்கும். கேட்டோட ஃபோட்டோ தூக்கி நீங்கள் கேரின்னு சொல்ல முடியாது, ரைட்? ஒருத்தருக்கு நீங்கள் ஒன்று ஆட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தருக்கு அதே இது வந்து ரெகக்னைஸ் ஆகக்கூடாது, ரைட்? ஸோ இது வந்து ஃபேஸ் டிடக்ஷன், ஓகே? ஃபேஸ் டிடக்ஷன், ஓகே? ஸோ இதே மாதிரி வந்து கேரக்டர் ரெகக்னைசேஷனுக்கு வந்து நம்ம ஒன்று எழுதலாம், ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை நீங்கள் பாருங்கள், ரைட்டா? ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன சொல்ல 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஓகே? ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் மட்டும் நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எங்கேயாவது நான் ஏதாவது ஒரு மிஸ் பண்ணி வச்சுருக்கேனா அப்படின்னு பாருங்கள். இல்லை இந்த 4, ஓகே? ஸோ இப்போது இதை எப்படி எடுத்துக்கோங்க, ஓகே? எனக்கு இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். நார்மலாக இது எல்லாமே உங்களுக்கு பார்க்க 4 மாதிரி இருக்குது, ஆனால் இந்த 9ஐயும் இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது, ஓகே? இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வேரியஸ் ஹேண்ட் ரைட்டிங்ஸ் ஒவ்வொரு பர்சனோட இருக்குது. இந்த 0 பாருங்கள், இந்த 0 வந்து லைக் இதோட ரிசம்லன்ஸ் நம்ம எங்கே பார்க்கலாம், சரி, ஓகே? அந்த 0க்கு வந்து நமக்கு ரிசம்லன்ஸ் இல்லை. இந்த 0க்கும் இந்த 0க்கும், ஓகே? இந்த ஜீரோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிசம்பிள் ஆகிருக்கும். ஸோ இந்த 1, ஓகே? இந்த 6 பாருங்கள், இந்த 5, ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டர் ரெகக்னைசேஷன். ஸோ இந்த கேரக்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மற்ற என்ன சொல்கிறது, இதே மாதிரி மற்ற அக்கரன்ஸ் மற்ற எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டர் ரெகக்னைசேஷனில் வரக்கூடியது, character recognition. சரியா? ஸோ இதெல்லாம் என்னது, மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். சிங்கிள் லேபிள் தான் இருக்கும், ஆனால் மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். நம்மளுடைய 3வது கிளாசிஃபிகேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன், ஓகே? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே இதுதான், ஒரே டார்கெட், என்ன சொல்கிறது, ஒன் டேட்டா, மல்டிபிள் லேபிள்ஸ், அண்ட் மல்டிபிள் கிளாஸஸ், ஓகே? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மூவிஸ், ஓகே? ஸோ இப்போ மூவிஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, க்ரைமாக இருக்கலாம், ஓகே? அட்வென்ச்சர், என்ன சொல்கிறது, த்ரில்லர், ட்ராமா, ஓகே? ஸோ இந்த 4மே கிளாஸ், ஓகே? இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு மூவி அட்வென்ச்சராகவும் இருக்கலாம், த்ரில்லராகவும் இருக்கலாம், அல்லது ட்ராமாவாகவும் இருக்கலாம், க்ரைமாகவும் இருக்கலாம்,
ரைட், அல்லது ஆல் த ஃபோராக கூட இருக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவலி நான் எக்ஸ்க்ளூசிவ், ஸோ மியூச்சுவலி நான் எக்ஸ்க்ளூசிவ், இந்த மியூச்சுவலி நான் எக்ஸ்க்ளூசிவ் டேட்டா அதாவது கிளாஸஸை நம்ம செக்ரிகேட் பண்ணுறதுக்காக, அதை லேபிள் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுறது தான் என்னது, இந்த மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இமேஜ், ஓகே, ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு லிவிங் திங்ஸ் இருக்குது. ரைட், ஒன்று வந்து இஃப் யூ கேன் சி, வெயிட், ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு லிவிங் திங்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் அ கேட் அண்ட் யூ ஹாவ் அன் ஈகிள். ரைட், ஸோ இப்போ இந்த ரெண்டே நீங்கள் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், மல்டிபிள் லேபிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று அனிமல் அண்ட் பேர்ட். அதுக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணால் அனிமல் வந்து அனிமல் இஸ் அ கேட் அண்ட் பேர்டை வந்து யூ கேன் புட் இட் அஸ் அ ஈகிள். ரைட், ஸோ இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இல்லாத செக்ஷன்ஸை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ கோ ஃபார் மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். ரைட்டா? ஸோ இப்போ வந்து நமக்கு கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். அடுத்தது வந்து நம்ம ரெக்ரெஷன். ஓகே, ஸோ ரெக்ரெஷன் நம்ம லாஸ்ட் பல வீடியோஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெக்ரெஷன், ஓகே, ஸோ ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் அவுட்கம் உங்களுக்கு தெரியாது. ஓகே, டோன்ட் நோ அவுட்கம். அதாவது இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, காயின் டாஸ் பண்ணால் ஹெட்டு அல்லது டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ஃபிக்ஸட் அவுட்கம் இந்த ரெக்ரெஷனில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹைட்டு, ஓகே, இது வந்து வெயிட். சரியா? ஸோ இப்போ இதான் என்னுடைய கிராஃப் அப்படின்னா நமக்கு தெரியும் பெஸ்ட் ஃபிட் லைன் y = mx + c. ஓகே, ஸோ இப்போ லெட்டஸ் 50 கிலோ நீங்கள் 50 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் சம்வேர் அரவுண்ட் ஒரு 20 அல்லது 30 கேஜிஸ். ஓகே, 50 சென்டிமீட்டர் அப்படின்னா குழந்தைங்க தான். ஓகே, ஓகே, 50 சென்டிமீட்டர் ரொம்ப கம்மி. லெட்டஸ் புட் இட் அஸ் 80 சென்டிமீட்டர். 80 சென்டிமீட்டர் இருக்குன்னா 30 கேஜிஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டீங்க வைங்களேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ 80 சென்டிமீட்டர்னா இவ்வளோ, இப்போ நான் வந்து 120 சென்டிமீட்டர் அப்படின்னா எவ்வளோ வரும் எனக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிளி ஒரு 45 கேஜிஸ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னால் என்ன சொல்கிறது, ஒரு கண்டினியூஸ் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நமக்கு வந்து எய்தர் இங்கே அல்லது அங்கே அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் லெட்டஸ் ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு பார்க்கும்போது 1லேருந்து 10 வரைக்கும் 10 வேல்யூ தானே இருக்குது அப்படின்னு பார்ப்போம், கிடையாது. ஸோ இட்ஸ் 0.1 0.001. ஓகே, இந்த மாதிரி இன்டெஃபினிட் வேல்யூஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய டேட்டாவை ஒரு செக்ரிகேட் பண்ண மாட்டோம், பட் பெஸ்ட் ஃபிட்டிங் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிப்போம். ஓகே, ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் we find the best fitting relationship. Best fitting relationship. சரியா? ஸோ இதுதான் வந்து ரெக்ரெஷன். ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து அவுட்புட் வந்து கண்டினியூஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பாடி டெம்பரேச்சர். ஸோ பாடி டெம்பரேச்சர், வெயிட்டு, ஹைட்டு, வேறு என்ன இருக்குது, ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ஓகே, ஹவுசிங் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த ரெக்ரெஷனில் வந்து நாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே,
ஸோ இங்கே வந்து நம்மளால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ நாம் ஆர் அப்ஜெக்டிவ் இஸ் நாட் டு கெட் அ கிளாசிஃபிகேஷன். ஸோ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் வெதர் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நாளைக்கு எவ்வளோ வெதர், நாளைக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்கலாம். லேட்டஸ்ட் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆவரேஜாக 30 இருக்குது. ஓகே, ஸோ 30 டிகிரி எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வருது, ஒரு ஹியூமிடிட்டி. ஓகே, இது வந்து என்னுடைய ஹியூமிடிட்டியை பேஸ் பண்ணி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அந்த இடத்துல 30 வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ 30 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் இதுதான் வந்து நாளைக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நான் இந்த கிராஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த 30 டிகிரி செல்சியஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது எனக்கு வந்து ரெக்ரெஷனில் வரும். ஓகே, திஸ் இஸ் ரெக்ரெஷன். சரியா? இப்போ இந்த 30 டிகிரி செல்சியஸ் ஹாட் ஆர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கேட்டகரைஸ் பண்ணேன்னு வைங்களேன். லெட் அஸ் சே ஓகே 25க்கு மேலேன்னா ஹாட்டு, 25 கீழேன்னா கோல்டு. அப்போ 30 டிகிரிங்கிறது இங்கே வருது. ஸோ இட்ஸ் அ ஹாட் டே, சன்னி டே அல்லது ஹாட் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த வேலையை பார்க்குறது கிளாசிஃபிகேஷன். சரியா? ஸோ இதுதான் ரெக்ரெஷனுக்கும் கிளாசிஃபிகேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரெக்ரெஷன் உங்களுக்கு 30 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு கண்டினியூஸ் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ 30ன்னு கூட கிடையாது, 30.6 30.5 இந்த மாதிரி டெசிமலில் கூட வேல்யூ கொடுக்கும். உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு தெரியாது. ஆனால் அந்த வேல்யூவை நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே 25 கீழே இருந்தால் அது வந்து ஒரு கோல்டு டேன்னு சொல்லிக்கோ, 25க்கு மேலே போகுது அப்படின்னா ஓ இல்லை இது வந்து ரொம்ப ஒரு ஹாட்டான டே அப்படின்றத நீ சொல்லிக்கோ அப்படின்னு we can put it up. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து ரெக்ரெஷனுக்கு வந்து நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, சேல்ஸ் அனாலிசிஸ். ஓகே, சேல்ஸ் அனாலிசிஸ் இருக்குது, கஸ்டமர் கிளாசிஃபிகேஷன், வேர்டு கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த வேர்ட் கிளாசிஃபிகேஷன் ஏன் இந்த இடத்துல நம்ம கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது அடுத்த ரெக்ரெஷன் மாடல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? இந்த மாதிரி வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ், ஓட்டிங் ப்ரெடிக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ரெக்ரெஷன் மாடலில் ஒர்க் ஆகும். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பைனரியாக ஆன்சர் வேணாம், கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இல்லையோ அங்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்தது கிளஸ்டரிங். தென் கம்ஸ் கிளஸ்டரிங். ஸோ இந்த கிளஸ்டரிங் அப்படிங்கிறது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ரிலேட்டட் டேட்டா எல்லாத்தையும் குரூப் பண்ணி எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? இதில் வந்து எனக்கு 3 டிஃப்ரெண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. வேறு ஏதாவது கலர் எடுத்துக்கலாமா? ஓகே, இதில் வந்து எனக்கு 3 டிஃப்ரெண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண, என் அல்காரிதம் இதை ரீட் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி கொடுக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து இது சாரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை அதோடைய சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு டேட்டாவோட அது வந்து குரூப் பண்ணி கொடுக்குறது தான் என்னது, இந்த கிளஸ்டரிங் மாடலோட வேலை. ரைட்டா? ஸோ இதில் வந்து மல்டிபிள் கிளஸ்டர்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இதுக்காக வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குரூப்பிங் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சு அதை வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை பாருங்கள். ஓகே,
ஸோ இது எப்படி குரூப் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த நார்மலாக இது கம்ப்யூட்டர் விஷன்லலாம் இந்த கிளஸ்டரிங் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கெல்லாம் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், உங்களால் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு சாம்பிள் கொடுக்க முடியாது, ரைட்? ஸோ இந்த இடத்துலலாம் இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும், ரைட்டா? ஸோ அந்த மாடல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது பாருங்கள். ஒவ்வொரு கலரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுது. ஓகே, இது ஒயிட் கலரு, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கை க்ரீன் கலர், ஸோ இது வந்து ப்ரௌன் கலர், ஸோ பார்த்தீங்களா ரிவர், ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் கிளாஸிஃபையிங் இட் செல்ஃப். ஓகே, ஸோ இன்னும் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் டேட்டா நீங்கள் ஒன்று எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஒரு நிமிஷம், நான் அந்த இமேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய வேரியஸ் பிரெயின் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த என்ன சொல்கிறது அதோ. ஓகே, ஸோ இதில் வந்து இது நம்மளுடைய நார்மல் பிரெயின், இதில் எங்கெல்லாம் ஆக்டிவிட்டி இருக்குது, எங்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் அது வந்து ஒரு கலர் பேட்டர்ன் கொடுக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது கிளஸ்டரிங் அல்காரிதம். ஓகே, ஸோ இந்த அல்காரிதம் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான். ஸோ இதுக்கு வந்து நாம் வந்து என்ன சொல்கிறது சூப்பர்வைஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. எவ்ரி டைம் இட் ஜஸ்ட் டேக்ஸ் த சிமிலர் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ கிளஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும் சிமிலர் பேட்டர்ன்ஸ் தான் ப்ராப்ளம். ஓகே, சிமிலர் பேட்டர்ன்ஸ் ரைட்டா. சிமிலர் பேட்டர்ன்ஸ் மேபி ஷேப்பாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், பிஹேவியராக இருக்கலாம். ஓகே, அண்ட் அதை ஒன்றொன்னே நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு என்ன பண்ண ஒரு கிளஸ்டர் ஐடி கொடுக்கும். ஸோ கிளஸ்டர் ஐடி ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கும். அந்த கிளஸ்டர் ஐடியில் போய் இந்த ஒவ்வொரு பேட்டர்ன் எந்த டேட்டாவில் ஒரு சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் வச்சுருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துரும். ஓகே, ஸோ பெஸ்ட்டு இந்த பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது மெடிக்கல் டேட்டாவில் வந்து இதை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்டரில் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ஏதோ ஒரு இது, ஸோ அதில் ஒரு ஃபோக்கஸ்ட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலர்லாம் we can consider it as outliers. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்லேயர் வந்து இந்த அனாமலி இருக்குது அப்படிங்கிற இந்த கன்க்ளூஷன்லாம் நாம் இதில் வந்து வரலாம். ஓகே, ஸோ இந்த அனாமலி டிடெக்ஷனுக்கெலாம் நாம் வந்து இந்த கிளஸ்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணிப்போம், ரைட்டா. ஸோ இதுதான் ஒரு கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங் அண்ட் ரெக்ரெஷனுக்குள்ள டிஃபரன்ஸ். ஏன் நம்ம இதை இப்போ பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெக்ரெஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல். அண்ட் பேர்லேயே ரெக்ரெஷன் அப்படிங்கிற வேர்டு இருந்தாலும் ரெக்ரெஷன் இஸ் ஆக்சுவலி அ கிளாசிஃபிகேஷன் மாடல். ஓகே, ஸோ அது ஏன் கிளாசிஃபிகேஷன் மாடலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.